வணக்கம் பசங்களா. இந்த வீடியோவில் ஒன் பீஸ் எபிசோட் 1124 ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். ஆகா, இந்த மாதிரி சொல்லி எவ்வளோ நாள் ஆச்சு? 6 மாதம் ஆச்சு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. 1122 சொல்லியிருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் சொல்கிறேன் இந்த வார்த்தையை. இனிமேல் அடிக்கடி சொல்ல தானே போகிறோம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் எபிசோட் 1124 ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ரிவ்யூ பண்ணலாம். இந்த எபிசோட் ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணது முன்னாடி போன எபிசோட் ரிவ்யூ யாராவது பார்க்கலாம் போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த வீடியோ கரெக்டாகவும் கண்டினியூஸாக உங்களுக்கு புரியும். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அண்ட் அதே மாதிரி நான் அது இல்லாமல் நிறைய எபிசோட் ரிவ்யூ நான் போட்டுக்கிறேன். அதெல்லாம் பிளேலிஸ்ட்டில் நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ மறக்காம அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எபிசோட் ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸ்டார்டிங் என்ன நடக்குதுன்னா, போன எபிசோட் எண்டிங்கில் நம்ம லூஃபி டிரான்ஸ்போர்ட் ஸ்டைலில் உசோபிட்டு பிடிங்கிருப்பான். ஸோ இப்போ என்ன பண்ணுறான்னா, அவன் பேசுகிறான். யார்கிட்ட பேசுகிறான்னா, ஃபைல் டிஸ்கிட்டே பேசுகிறான். அதுவும் என்ன பேசுகிறான்னா, நான் மங்கி டி லூஃபி, நான் கிங் ஆஃப் த பைரேட் ஆக போகிறேன். நாங்கள் இப்போ யோர்க்கை இங்கே கடத்தி வச்சுருக்கிறோம். யோர்க்கு உங்களுக்கு உயிரோடு வேணும் அப்படின்னா எக்கடை சுற்றி இருக்கிற ஷிப்லாம் கிளியர் பண்ணுங்கள், நாங்கள் போகிறதுக்கு வழி விடுங்கன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். உடனே இவங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் அப்படியே முழிக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம கிசாரி கேட்டுனுக்கிறான்ல. ஸோ அது வழியாக இருக்கிற எல்லா மரீன்ஸும் கேட்டுனுக்கிறாங்க லூஃபி பேசுறது. அவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் பேசுகிறானே, அப்போ உண்மையிலேயே இவனை பற்றி சொல்கிற ரூமர்லாம் உண்மை தான் போடுதுன்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிக்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விவியை காட்டுறாங்க, அண்ட் மோர்கனை காட்டுறாங்க, அப்புறம் வாப்போலையும் காட்டுறாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா இவங்க பேச கேட்டுனுக்கிறாங்க. விவி லூஃபி இந்த மாதிரி சொன்னோடனே, லூஃபி சார் என்ன பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவளே ஷாக்காக கேட்குறா. ஸோ இதுக்கடுத்து நம்ம ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க லூஃபி கிட்ட. எனக்கு தெரிஞ்சது மார்சன் சொல்லிட்டு நினைக்கிறேன். நீ முகிவரா லூஃபியான்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா ஆமாம் நான் தான், அவன் என்ன பிரச்சனை அதில்ன்ற மாதிரி நம்ம லூஃபி கேட்குறான். உடனே உசோப் போயிட்டு டே நீ ஏன்டா அவன்கிட்ட சண்டைக்கு போகிறான்ற மாதிரி அவன் சொல்கிறான். ஸோ உடனே ஃபைல்ஸ் என்ன பண்ணுறான்னா, நாசுக்கா அங்கே இருக்கிற சுச்சுவேஷன் தெரிஞ்சுக்கிறதாக எத்தனை பேருக்கு அடிபட்டுக்குது, எத்தனை பேர் நல்லா இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவனுக்கு கேட்குறானுங்க. லூஃபி பார்த்தீங்கன்னா அதுக்கான பதிலை சொல்ல போகிறான். அப்போ ராபின் என்ன பண்ணுறான்னா, லூஃபியோட வாயை மூடிக்கின்னு அண்ட் அந்த காலையை பார்த்தீங்கன்னா கட் பண்ணிடுறான். கட் பண்ணதுக்கப்புறமா ஏன் இப்படி போனான்னு சொல்லிட்டு லூஃபி கேட்குறான். அதுக்கு ராபின் என்ன சொல்கிறான்னா, லூஃபி இன்ஃபர்மேஷன்றது ரொம்ப முக்கியமான ஒரு இது, அது எனிமிக்கு அவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டு அப்படின்னா இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அவன் தெரிஞ்சுப்பாங்கன்ற மாதிரி ராபின் சொல்கிறா. லூஃபிக்கு பார்த்தீங்கன்னா ஓ அப்படியான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஸோ இதுக்கு அடுத்த சீன் நம்ம சேட்டன் கிட்ட போகுது. சேட்டன் பார்த்தீங்கன்னா ஒரு வைஸ் அட்மிரல் இருந்தார்ல, அவர்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது 3 விஷயம், நம்ம பாதுகாக்க வேண்டியது 3 விஷயம். அதில் பார்த்தீங்கன்னா யோர்க்கோட உயிர், செகண்ட் பார்த்தீங்கன்னா பங்க் ரெக்கார்ட்ஸு, தேர்டு பார்த்தீங்கன்னா அந்த மதர் ஃப்ளேமை கிரியேட் பண்ணுற மெஷின் சொல்லிட்டு வச்சுப்போமே. ஸோ இந்த 3ஐயும் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும், மீதி எல்லாத்தையும் என்ன வேணால் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்போ அந்த வைஸ் அட்மிரல் பார்த்தீங்கன்னா லுச்சி அப்புறம் சிபிசிலாம் அங்கே தான் இருக்கிறாங்க, அவங்க என்ன ஆகுறதுன்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, சேட்டன்னு மனுஷனோட உயிர் பூச்சிக்கு சமம், அதை பற்றி நீ பெருசாக கண்டுக்காதன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பூச்சிக்கிட்டே சொல்கிறாரு. ஏன்னா மனுஷனை பூச்சின்ட்டார்னா அப்போ அந்த வைஸ் அட்மிரல் பூச்சி தானே. ஸோ பூச்சியை பற்றி நீ பெருசாக கண்டுக்காதுன்னு சொல்லிட்டு இன்னொரு பூச்சிக்கிட்டே பார்த்தீங்கன்னா அந்த எட்டுக்கால் பூச்சி சொல்லுது. இப்போ நான் சொன்ன வார்த்தை உங்களுக்கு புரியாது, ஆனால் மாங்காரிடஸுக்கு புரியும். ஸோ இதுக்கடுத்து சீன் எங்கே போகிறேன்னா, திருப்பி எக்கெடுக்குள்ளே போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா யோர்க்கு என்ன விடுங்கன்னு சொல்லிட்டு கத்தின்னு கிடக்குறா. அதுக்கடுத்து அவன் என்ன சொல்கிறான்னா, இப்போ பார்த்தீங்களா எக்கெடை சுற்றி அத்தனை ஷிப்பு நிற்குது, ஒஹாராவில் என்ன நினச்சோ அதான் திருப்பி நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறான். நாமி பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்டு அவளோட அந்த அது பேர் என்ன வெப்பனை மறந்துன பேர் ஏதோ ஒன்று அந்த கட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா யோர்க்கோட மண்டையில் அடிச்சுட்டு ராபின் இருக்கிறப்ப எப்படி இந்த வார்த்தையை சொல்லுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட சண்டைக்கு போகிறா. ஸோ இதை ராபின் பார்த்து சிரிச்சுன்னு இருக்கிறா. அப்போ வெகாபங்க் அவகிட்ட நல்ல வேலை நீ என்னை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எதுக்கு அவர் அந்த மாதிரி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம யோர்க்கு அந்த டைம் ஸ்கிப்புக்கு முன்னாடி, அதாவது 6 மாதம் பிரேக்குக்கு முன்னாடி துப்பாக்கி எடுத்து வெகாபங்கோட தலையில் வச்சுருப்பா. அதை பார்த்தீங்கன்னா நம்ம ராபின் தடுத்துருப்பா. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா வெகாபங்க் உயிரோட வந்திருப்பார் திரும்பி. ஸோ அதுக்கடுத்து இன்னொரு சைடில் என்ன நடக்கும்னா, இவங்க அந்த இடத்துக்கு போகிறதுக்குன்னு சொல்கிறேன். நீங்கள் ராபின்லாம் வெகாபங்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு செராஃபிம்களை அட்டாக் பண்ணது வந்திருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா கக்கு தடுக்க வந்திருப்பான். கக்குக்கு அடிபட்டிருக்கும். கக்கு எதுக்கு அங்கே போனான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜோரோ தேடின்னு போயிருப்பான். அவன் ஜோரோ தேடின்னு போகிறப்ப இவங்க ஆபத்தில் இருக்கிறத பார்த்துட்டு இவங்களுக்கு உதவி பண்ண போயிருப்பான். இவன் பார்த்தீங்கன்னா அடிபட்டுன்னு இருப்பான். அப்புறம் கடைசியில் எந்த ஜோரோவை தேடி போனோம் அதே ஜோரோ தான் திரும்பி இவங்களை காப்பாற்றிருப்பான். ஸோ ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா குட்டை குழப்பம் மாதிரியே இருக்கும். பட் இதுதான் அப்போ நடந்தது. அண்ட் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க சேஃபாக இருக்கிறாங்க. ஸோ இப்படி எல்லாம் பேசினுக்கிறப்பயே ஒரு புறம்போக்கு மட்டும் ஒரு பொண்ணை வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துனுக்குறாங்க. அது யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லுச்சி தான். அண்ட் அவன் பார்க்குற பொண்ணு பார்த்தீங்கன்னா ராபின் தான். அவளை அப்படியே பார்த்துனே இருக்கிற அதை முழுங்குற மாதிரியே அவன். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம உசோப் என்ன பண்ணுறான்னா, ஃபோன் பண்ணுறான். எங்கே ஃபோன் பண்ணுறான்னா, பேஸ்மெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணுறான். பேஸ்மெண்ட்னா அந்த லேபோட பேஸ்மெண்ட்டா இல்லைனா எக்கேட்டில் இவங்க டாப்பில் இருக்கிறாங்கல்ல அப்படியே கீழே பேஸ்மெண்ட்டுக்கான்னு சொல்லிட்டு தெரியல. பட் ஃபோன் பண்ணுறான். அங்கே யார் இருக்கிறான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிபி0 ஏஜென்ட் இருக்கிறாங்க. அவங்களாம் நம்ம யோருக்கு பட்னி போட்டு வச்சிருந்தாலும் சாவு கிடக்கிறதுக்கு. ஸோ அவங்களை பார்த்தீங்கன்னா சோறு கொடுத்துக்கிறாங்க, சாப்பிட்டுக்கிறாங்க சந்தோஷமாக. இவன் ஃபோன் பண்ணோடனே என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஜாலியாக பேசினுறாங்க.
அதுக்கடுத்து எங்களை எப்படியாவது தப்பிச்சு விடுங்களேன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறானுங்க. அதுக்கு உசப் வந்து இப்போதைக்கு அது முடியாது, வேறு எதாவது வேணா கேளுங்கன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அப்போ அவனு வந்து என்ன சொல்கிறான்னா, சரி அட்லீஸ்ட் இடமாதிரி எங்களை மாற்றுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறானுங்க. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவனுங்க சாட்டுனுங்கிறான்ல, அவனுக்கு ஏற்றாப்புல 4 செராஃபிம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதை வந்து ஒரு பபுளுக்குள்ளே அடைச்சி வச்சுக்கிறான்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இவனுக்கு வந்து பயமாக இருக்குது, எப்போயா திடீர்னு வந்து அதுங்க இவங்களை அட்டாக் பண்ணிடுச்சுன்னா என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க பயப்படுறானுங்க. அப்போ வெகாபங் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்ல, அந்த பசிஃபிஸ்டாலும் கிரியேட் பண்ண பார்த்தீங்களா ஒரு பபுள் ஷீல்டு, அதே மெட்டீரியல் தான் இதுலேயே வந்து உருவாயிருக்குது. ஸோ அவங்களால அதில் வெளியே வர முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம வெகாபங் வந்து சொல்கிறாரு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெருமூச்சு விட்றாங்க. ஸோ இதுக்கடுத்து நம்ம ஃப்ராங்கி போயிட்டு குட்டி ஹான்காக் கிட்ட பேசுகிறான். குட்டி ஹான்காக் வந்து பார்த்தீங்கன்னா அவனை ஒரு சைடு ஸ்டோன் ஆக்கி வச்சிருப்பா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கிறான். அவனை மட்டும் இல்லை நிறைய பேர் பண்ணியிருப்பா. அதுக்கான காரணத்தை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து சொல்ல வராங்க. பட் அதுக்கு முன்னாடி நான் போன எபிசோட் ரிவ்யூவில் சொல்லியிருப்பான், ஃப்ராங்கியோட வாய்ஸ் நல்லாவே இல்லை, செட் ஆகலன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான். அதில் அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வார்த்தை தான் பேசினான். அது வந்து எனக்கு அப்படி இருந்துச்சு. பட் இப்போ இந்த எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் நிறைய டைலாக் அண்ட் லென்த்தியான டைலாக்காக இருக்கட்டும் அது இதுன்னு சொல்லிட்டு பேசியிருக்கிறான். புது வாய்ஸ் ஆக்டர் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்கிறாரு. அண்ட் இதில் வந்து ஃப்ராங்கி பேசியிருக்கிறான். ஸோ இப்போ வந்து எப்படி வாய்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கேட்டிங்க அப்படின்னா உண்மையிலே நல்லா இருக்குதுங்க. என்னடா போன எபிசோடில் தான் கேவலமாக இருக்குதுன்னு சொன்னால் இப்போ நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். பட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், அந்த ஒரு வார்த்தை அவன் வந்து பேசுறது கேட்குறப்ப நல்லா இல்லை. பட் இப்போ ஒரு லென்த்தாக பேசுகிறப்ப அந்த ஃப்ராங்கியோட பேசுகிறப்ப ஏற்ற இறக்கம்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் கரெக்டாக அவர் வந்து பேசிக்கிறாரு. அஃப்கோர்ஸ் வாய்ஸ் மாறுது தான், அந்த இது வந்து லைட்டாக கஷ்டமாக இருக்குது தான் அவர் இல்லைன்னு சொல்லிட்டு. பட் அந்த ஃப்ராங்கியோட டோனுன்னுவாங்கல்ல, அது இவர் வந்து நல்லாவே மேட்ச் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு சொல்லலாம். போக அவருக்கு பழகிடுச்சு அப்படின்னா, நமக்கும் பழகிடுச்சு அப்படின்னா இந்த வாய்ஸே சூப்பராக இருக்கும். அதனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராங்கியோட வாய்ஸ் பிடிச்சிருக்குது. இப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்குதா இல்லைன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ இப்போ மறுபடியும் கதைக்கு போவோமா. ஃப்ராங்கி இந்த மாதிரி நன்றி சொல்கிறான். அப்போ வெகாபங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆமாம் நீ அதை எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கே தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்போ நம்ம குட்டி ஹான்காக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறான். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவன் இந்த மாதிரி சிலையாகிறது வருமா, லூஃபி வந்து அந்த இடத்துக்கு வரான். வந்ததுக்கு வருமா ஹான்காக்கு அவனுக்கு வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான், அவனை வந்து திருப்பி நார்மல் ஆக்குன்னு சொல்லிட்டு லூஃபி வந்து வச்சக்கன் வாங்காமல் அவளை பார்த்து பேசுகிறான். சாதாரணமாக நம்ம ஒரிஜினல் ஹான்காக்கே அந்த மாதிரி பேசினா வெக்கப்பட்டு அப்படியே மயங்கி வந்துடுவான்னு சொல்லிட்டு சொல்லலாம். இவன் குட்டியாக வேற இருக்கிறாளா, இவளால் என்ன பண்ண முடியும். அவன் வந்து பார்த்தீங்கன்னா சரி நான் பண்ணுறேன், என்னை பார்க்காதன்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களை வந்து அன்டூ பண்ணிடுறா. இதை வந்து நம்ம குட்டி ஹான்காக் வந்து நினச்சி பார்க்குறா. அதுக்கடுத்து நான் ஒரு விஷயத்தை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சீன்லேயே நாமி வந்து சாஞ்சிக்கு உதவி பண்ணதாக சொல்லுவா குட்டி ஜிம்பே கிட்ட. பட் அதுக்கு முன்னாடி நம்ம போன எபிசோடில் ஒரு சீனுங்க, அந்த ஃபோட்டோ போடுற நீங்கள் பாருங்கள். மாங்கால இவங்க எல்லாம் இருக்கிறாங்களா, இவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா சாஞ்சி வந்து இருப்பாங்க. இந்த சீனில் வந்து சாஞ்சியே இல்லை. இவனுங்க டோய் அனிமேட் பண்ணுறப்ப அவனை மறந்துட்டாங்கன்றது எனக்கு எந்தளவுக்கு ஏற்றுக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரியல அந்த காரணம். ஏன்னா எல்லாரையும் அனிமேட் பண்ணுறீங்கன்னா எல்லாருமே அங்கே இருந்தாகணும். அப்படி இருக்கிறப்ப சாஞ்சின்ற ஒருத்தனை மட்டும் எடுத்துட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறது அது எப்படின்னு சொல்லிட்டு தெரியல. சாஞ்சி அசிங்கப்படுத்துறீங்களா இல்லை சாஞ்சியை உருவாக்கின ஓடா வந்து அசிங்கப்படுத்துறீங்களான்னு சொல்லிட்டு தெரியல. அனிமேட் பண்ணுறீங்க அப்படின்னா மாங்கால அவர் என்ன பண்ணியிருக்கிறாரோ அதை தான் வந்து நீங்கள் பண்ணணும். உங்கள் இஷ்ட வெண்டைக்காய்க்கு நீங்கள் பண்ணக்கூடாது, கரெக்டுங்களா. இவனுங்க அந்த ஒரு கேரக்டரே வந்து விட்டுட்டானுங்க. அண்ட் அதே மாதிரி இப்போ இந்த சீனில் வந்து பார்த்தீங்கன்னா நாமி போயிட்டு சாஞ்சிக்கு உதவி பண்ணுற மாதிரி காட்டுறானுங்க. ஆனால் மாங்கால அந்த மாதிரி சீன் வரவே இல்லைன்னு சொல்லிட்டு சில பேர் சொல்கிறாங்க. நான் மாங்கா செக் பண்ணி பார்க்கல. பட் மாங்கால வந்து நாமி போய் சாஞ்சிக்கு ஹெல்ப் பண்ணவே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. சாஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா அடிப்பட்டு கடக்கிற மாதிரி கடக்கிறான். ஆனால் மாங்கால அவனுக்கு வந்து அடியே படலை பெருசாக. ஸோ இந்த மாதிரி இவனுக்கு வந்து பாகுபாடு பார்க்குறாங்களா என்னன்னு சொல்லிட்டு தெரியல ஜோரோக்கும் சாஞ்சிக்கும். நம்ம ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் சில ஃபேன்ஸ் வந்து யார் பெருசுன்னு சொல்லிட்டு பேசினா இருப்பானுங்க. பட் முக்கால்வாசி பேர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பிடிக்கும் அவங்களுக்கு. ஜோரோவாக இருக்கட்டும் சாஞ்சியாக இருக்கட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து எல்லாரையும் பிடிக்கும். ஆனால் இவனுங்களே வந்து இந்த மாதிரி அனிமேட் பண்ணுறப்ப ஒரு பிரிவை வந்து உருவாக்குறாங்களான்னு சொல்லிட்டு தெரியல. அந்த மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. எதுக்கு இந்த மாதிரி கேனத்தனமாக பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. வெறும் இது இப்போன்னு சொல்லிட்டு மட்டும் இல்லை, டோயை வந்து நீங்கள் முன்னாடி எடுத்து பார்த்தீங்கன்னா கூட நிறைய பேரே சொல்லியிருப்பாங்க. சாஞ்சியை வந்து மட்டமாக காட்டுறானுங்க, ஜோரை வந்து பெருசாக காட்டுறானுங்கன்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் சொல்லியிருப்பாங்க. அண்ட் இப்போயும் வந்து பார்த்தீங்கன்னா அதான் பண்ணுறானுங்க. இது தெரிஞ்சு பண்ணுறாங்களா இல்லை தெரியாமல் பண்ணுறாங்களான்றது தான் தெரியல எனக்கு. ஸோ இதுக்கடுத்து அட்லஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெகாபங்கிட்ட பேரியர் வந்து டவுன் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு சொல்கிறா. அப்போ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை பண்ணவே முடியாது, அது நான் வந்து தனியாக பாஸ்கோடு வந்து போட்டு வச்சுக்கிறேன், அண்ட் என்னோட பிரெயின் வந்து கூட சிங்க் பண்ணல, ஸோ உங்களால் வந்து அதை கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் சிரிக்கிறா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து கடுப்பாக வராங்க. அப்போ என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அடுத்து அவங்க யோசிச்சுங்கிறப்ப இந்த லுச்சி புறம்போக்குறான் பார்த்தீங்களா, அவன் வந்து தனக்குள்ளேயே தனியாக பேசினுக்கிறான். அப்படி என்ன பேசுகிறான்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப அங்கே இருக்கிற நிலவரத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து சொல்லின்னு இருக்கிறான். பட் அங்கே இருக்கிற மற்றவங்க பார்க்கறதுக்கு தான் வந்து அவனுக்குள்ளேயே பேசிக்கிற மாதிரி இருக்கும். பட் அந்த புறம்போக்கு வந்து என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே நடக்கிற நிலவரத்தை வந்து ரிப்போர்ட்டாக வெளியில் மரீன்ஸுங்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து அனுப்பின்னு இருக்கிறான். ஸோ இதுக்கு அடுத்து ஸ்டூசி வரா. ஸ்டூசி வந்துட்டு அங்கே எகேட்டில் இருக்கிற நிலவரத்தை நம்ம வெகாபங்கிட்ட வந்து சொல்கிறா. அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா சாஞ்சி வந்து அவளுக்கு சிம் பண்ணுறான். ஆனால் அந்த சிம் பண்ணுறதே வந்து ஒரு மாதிரி இருக்குதுங்க. அது எப்பயும் சாஞ்சி பண்ணுற மாதிரி இல்லை. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பானுங்க, நாய் முறை அவனை வந்து சொல்லியிருப்பா, இவனை வந்து பார்த்தீங்கன்னா நாய் முறையே நடந்திருப்பான். சாஞ்சி அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டான், எந்த பொண்ணுமே பண்ணியிருக்க மாட்டான். நாமிகா இருக்கட்டும் ராபின்கா இருக்கட்டும் யாருமே பண்ணியிருக்க மாட்டான். இவளுக்கு வந்து அவன் பண்ணியிருப்பான். அண்ட் இப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. மாங்கால பெருசாக தெரியல இதெல்லாம். ஆனால் அனிமேஷனில் இவனுங்க
அசிங்கப்படுத்தனே பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு தெரியல. அது சின்ன ஒரு மாதிரி இருக்குது எனக்கு. அது பார்க்குறப்ப அப்படி தான் இருந்துச்சு. நிறைய ஃபேன்ஸும் அப்படி தான் இருந்திருக்கும். ஸோ மறுபடியும் பேக் டு த ஸ்டோரி வந்தோம் அப்படின்னா, நம்ம வெகாபங் வந்து பார்த்தீங்கன்னா நாமிகிட்ட போயிட்டு, நீ தானே நேவிகேட்டரு, அடுத்து எங்கே போகிறோன்னு சொல்லிட்டு லாக் போஸ்ட்டில் ஏதாவது ரீடிங் இருக்குதான்ற மாதிரி கேட்குறாரு. எங்கேயா லாக் ஆகிருக்குதான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ நாமி வந்து என்ன சொல்கிறான்னா, ஒரு இடம் வந்து லாக் ஆகிருக்குது, நார்த் ஈஸ்ட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறா. ஓ நார்த் ஈஸ்ட்டா, அப்படின்னா அது எல்பாஃப்னு சொல்லிட்டு நம்ம வெகாபங் சொல்கிறாரு. அது கேட்டோன்னே நம்ம லூஃபிக்காக இருக்கட்டும், அப்புறமா உசப்புன்னு சொல்லிட்டு எல்லாம் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிடறானுங்க. எல்பாஃப் கடைசியாக நம்ம போகிறோமான்னு சொல்லிட்டு. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாங்கா வந்து எல்பாஃபில் தான் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே. அதுக்கடுத்து வெகாபங் வந்து என்ன சொல்கிறேன்னா, நல்ல வேலை உங்கள் ஷிப்பு வந்து மேலே இருக்குது, பங்கு ரெக்கார்டில் வந்து இருக்குது, வெகா ஃபோர்ஸ் 1 இங்கே தான் இருக்குது. ஸோ அதை வந்து கேரி பண்ண சொல்லி நம்ம இங்கேருந்து தப்பிச்சு போயிடலாம். ஆனால் வெகா ஃபோர்ஸ் 1 எக்கேடில் மட்டும்தான் பறக்க முடியும். அதை தாண்டி போயிடுச்சு அப்படின்னா அதால் பறக்க முடியாது, அப்படியே கடலில் வந்து ஊந்துரும்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்போ ஃப்ராங்கி வந்து என்ன சொல்கிறான்னா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, கூடா பஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணி இங்கேருந்து நம்ம 1 கிலோமீட்டர் வந்து பறந்து போயிடலாம். அப்படி பண்ணோன்னா மரீன்ஸால் நம்மளை ஃபாலோ பண்ணி வர முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அப்போ வெகாபங் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கப்பலால் அவ்வளோ தூரம் பறக்க முடியுமா, எப்படி அது நடக்குதுன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இவன் வந்து பார்த்தீங்கன்னா கோலான்னு சொல்லிட்டு சொல்கிறான். அவர் வந்து கோலாவான்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. ஸோ இதுக்கடுத்து 2 டீமாக பிரிகிறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லூஃபி, அப்புறமா பானி, அதுக்கடுத்து லிலித், அப்புறம் ஃப்ராங்கி. இவங்க 4 பேர் வந்து சன்னியை நார்த் ஈஸ்ட் சைடு கொண்டு வரதுக்காக போகிறாங்க. அண்ட் இன்னொரு சைடில் வந்து என்ன நடக்குதுன்னா, நம்ம வெகாபங்க்கு, அப்புறமா எடிசன், அதுக்கடுத்து அட்லஸ். ஸோ இவங்க 3 பேரும் சேர்ந்து யோருக்கு பாஸ்கோடை வந்து சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு சொன்னால, அதை கிராக் பண்ணுறது வந்து இவங்க முயற்சி பண்ணுறாங்க. ஸோ இதுக்கடுத்து என்ன நடக்குதுன்னா, நம்ம கிசாரு போயிட்டு சாட்டனை பார்க்க போகிறான். அப்போ அவன் கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் மாதிரி தராங்க. அது என்னன்னு சொல்லிட்டு நான் அப்புறமா சொல்கிறேன். ஸோ கிசாரு வந்து பார்க்க போகிறான். அப்போ சாட்டன் வந்து என்ன சொல்கிறான் கிசாரு கிட்டன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரண்டியர் டோம் வந்து லேசரால் உருவானது, நீ வந்து லைட்டு, உன்னால் மேலே போக முடியும் தானேன்னு சொல்லிட்டு சாட்டன் கேட்குறாரு. அது கிசார் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் என்னால் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அப்படின்னா அந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லிட்டு சாட்டன் சொல்கிறாரு. அது கிசார் என்ன சொல்கிறான்னா, அந்த மாதிரி நான் பண்ணலாம், ஆனால் வெகாபங்கை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னோட நல்ல நண்பன் சென்டமார் சொல்கிறான். சென்டமார் வந்து கீழே நின்றுக்கிறான். அவனை தாண்டி நான் மேலே போனேன் அப்படின்னா அவனுக்கு அதுக்கு நான் கொடுக்குற மரியாதையாக இருக்காது. அவன் வந்து டிட்டர்மினேஷனோடு அங்கே நிற்கிறான். ஸோ அவனை வந்து அந்த மாதிரி நான் பண்ணிட்டு போகிறது மரியாதையாக இருக்காது. என்னதான் நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் நான் கேட்குறேன்னாலுமே எனக்குன்னு சொல்லிட்டு சில பிரின்சிபல் இருக்குது, அதை என்னை ஃபாலோ பண்ண விடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம கிசார் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். இந்த வார்த்தைலாம் சாதாரணமாக இருக்கும் இப்போ அவன் பேசுறது, பட் போக போக அந்த ஆழம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து கிசார் வந்து அந்த பேப்பர் கையில் கொடுத்தான்னு சொல்லிட்டு சொன்னல, அதை வந்து சாட்டன் கிட்ட கொடுக்குறான். அந்த பேப்பர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லுச்சி புறம்போக்கு அங்கே யார்கிட்ட பேசினான்னு சொல்லிட்டு சொன்னல, அவனுக்குள்ளேயே அவன் வந்து இன்ஃபர்மேஷன்லாம் இங்கே சொல்லினுக்கிறான் மெரின்ஸுக்கு. அதை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பேப்பரில் எழுதிட்டு கிசார்கிட்ட கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதை வந்து பார்த்தீங்கன்னா கிசார் வந்து சாட்டன்கிட்ட கொடுக்குறாரு. ஸோ அதுக்கடுத்து அதை பார்த்ததுக்கப்புறமா லுச்சி இந்த மாதிரி கொடுத்துட்டான் விஷயத்தெல்லாம். இப்போ நான் வந்து அவங்க அட்டாக் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா சிபிஸ்ட்டை வச்சு, அதுக்கடுத்து பசிஃபிஸ்ட்டை வச்சு அவங்க நம்மளை அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. அண்ட் சண்டை வந்து நடந்துச்சு அப்படின்னா டேமேஜ் வந்து நமக்கு தான் நிறைய ஆகும், ஏன்னா எல்லாமே வந்து மரீன்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு கிசார் வந்து சொல்கிறான். அப்போ சாட்டன் வந்து பார்த்தீங்கன்னா இது தலைவலியாக இருக்கும் போலதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து என்ன நடக்குதுன்னா, அவங்க வந்து அட்டாக்கை லான்ச் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிறாங்க. எல்லா கப்பலும் வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல் கொடுக்குறாங்க. அவங்க எல்லாம் சண்டைக்கு வந்து ரெடி ஆகிறாங்க. அப்போ கிசார் வந்து என்ன பண்ணுறான்னா, ஒரு கப்பலோட முனையில் போய் நின்றுட்டு ஒரு அட்டாக் லான்ச் பண்ணுறான்னு சொல்ல முடியாது, பட் அவன் பவரை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறான். அதை வச்சு ஒரு கண்ணாடி மாதிரி உருவாக்குறான். அதுலேருந்து ஒரு லைட் வந்து பார்த்தீங்கன்னா போகுது, ஐலாண்டை நோக்கி போகுது. அண்ட் அது நேராக போய்ட்டு ஒரு பில்டிங்கில் படுது. பட்டதுக்கு அப்புறமா அது அங்கேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இன்னொரு பில்டிங்கு போகுது. அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பில்டிங் அப்படின்னு சொல்லிட்டு லைட் வந்து ட்ராவல் ஆகினே இருக்குது. இதை வந்து நம்ம சென்டமார் நோட் பண்ணிடுறான். சென்டமார் நோட் பண்ணிவிட்டு கடைசியாக வந்துட்டு என் மாமான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அதுக்கடுத்து அந்த சத்தம் எங்கேன்னு கேட்குதோ அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நின்று பார்த்து நிற்கிறான். ஸோ அந்த லைட்டு வருதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த லைட்டு நம்ம சென்டமாரி கிட்ட வர்றப்ப அந்த லைட் பீம்னு சொல்லிட்டு வச்சுமே, அந்த லைட் பீம் கிட்ட வர்றப்ப அது கிசாராக வந்து பார்த்தீங்கன்னா மாறிடுறாங்க. அவன் வந்து அவனோட பவரை வச்சு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து போகிறானே சொல்லிட்டு சொல்லலாம். அது பார்க்கறதே சீனாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி கிசாரு வந்து போட்லேருந்து டக்குன்னு ஐலாண்டுக்கு 1 செகண்டுக்குள்ளே வந்துடுறான். வந்ததுக்கு அப்புறமா நம்ம சென்டமார் வந்து பசிஃபிஸ்டாலாம் கமெண்ட் கொடுக்குறான். அதே மாதிரி நம்ம கிசார் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் வந்துட்டேன் சென்டமாரு, உன்னால் முடிஞ்சதை பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அண்ட் நம்ம சென்டமாரும் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் என்னோட டிஃபென்ஸ் தான் அதிகம், உன்னால் முடிஞ்சதை பண்ணுமாமான்ற மாதிரி சொல்கிறான். 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அது வந்து பார்க்கறதே சீனாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இவங்க சண்டை போடுறத மேலே நம்ம லூஃபிலாம் வந்தாங்க பார்த்தீங்களா சன்னிக்கிட்ட, அவன் வந்து போயிடுறாங்க. ஸோ போனது வருமா இந்த சண்டையோட ஃபீல் வந்து அவங்களுக்கு தெரியுது, எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது மேலே இருக்கிறவங்களுக்கு. அப்போ லூஃபி என்ன சொல்கிறான்னா, யாரோ ஸ்ட்ராங்கானவங்க வந்து இங்கே வந்துட்டாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறான். அதோட எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிடறாங்க. ஸோ இந்த எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா மாசாக ஒரு மாதிரி முடிச்சாங்க. இதுக்கு அடுத்த எபிசோட் கன்ஃபார்மாக சீனாக இருக்க போகுது, ஏன்னா சண்டை வேறு வரப்போதா. அண்ட் புது அனிமேஷனில் சண்டை நல்லா பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் சண்டை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்ட் அதே மாதிரி போன எபிசோட் ரிவ்யூவில் சொல்லியிருப்பான், எண்டிங் சாங் மட்டும் போட்டு விட்டானுங்க, வீடியோ ஃபார்மெட்டில் தான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபார்மெட்டில் தான் கொடுத்துக்கிறாங்க.
விட்டானுங்க. அது ஃபஸ்ட் எபிசோடுன்றதுனால அது மாதிரி பண்ண முட்டாங்க போகுது வீடியோ அதில் போடாமல். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போகுது அண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த எபிசோட் பார்த்தப்போ உங்களுக்கு வந்து எப்படி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த வீடியோ நான் எப்படி போடுறோம் இதே மாதிரி தான் மற்ற வீடியோஸ் நான் போடுவேன். சப்போஸ் டவுட் இருந்துச்சுன்னா நான் போட்ட மற்ற வீடியோஸ் போய் செக் பண்ணி பார்த்துக்கிட்டோம். சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அண்ட் யார் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ மறக்காம பக்கத்தில் ஒரு மணியை வந்து அடிச்சிருங்க. அப்போ தான் இனிமேல் நான் போகிற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு டான நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காம வீடியோக்கு வந்து லைக்கும் போட்டுருங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஒன் பீஸ் அனிம் பார்ப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு இந்த எபிசோட் பார்க்குறது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட மறக்காமல் கேளுங்க. ஸோ நான் இன்னொரு மசாலா வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா.